அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, இந்த மாசம் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ராசிநாதன் சனி வந்து 3ஆம் இடத்துல இருக்கிறது. இதனால என்னன்னா, மரியாதை அப்படிங்கிறது அதிக அளவுல இந்த மாசம் உங்களுக்கு ஏற்படும். என்ன, எந்த ஒரு செயல் எடுத்தாலும் அதுல வெற்றி அப்படிங்கிறது காத்துட்டு இருக்கு. மன நிம்மதி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மன நிம்மதி அப்படிங்கிறது கண்டிப்பா ஏற்படும். அதுதான் மெயின் திங். என்ன, 2ஆம் வீட்டு பலன்களை பார்க்கும்போது குடும்பத்துல மகிழ்ச்சி அப்படிங்கிறது அதிக அளவுல ஏற்படும். வருமானம் நல்லபடியா இந்த காலகட்டத்துல சீரா இருக்கும். தடைப்பட்டிருந்தா தடை இல்லாத ஒரு பொருளாதாரம் அப்படிங்கிறது அமையும். நல்ல பேர் வாங்குவீங்க. நீங்க ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு குட் நேம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல எடுப்பீங்க. இந்த காலகட்டத்துல ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது, கடன் வாங்கவே கூடாது. அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். அன்னெசரி செலவு அப்படிங்கிறது ஏற்படும். அது முடிஞ்ச வரைக்கும் அன்னெசரி செலவுங்கிறது ஏற்படும். அதை கொஞ்சம் சமாளிக்க ரெடியா இருங்க. 3ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது தைரியம் அதிகமா காணப்படும். உங்களுடைய சகோதர சகோதரிகளோட முழு சப்போர்ட் அப்படிங்கிறது இருக்கும். பயணங்கள் மூலயமா நன்மைங்கிறது இருக்கும். முயற்சிகள் எது எடுத்தாலும் வெற்றி அப்படிங்கிறது அமையும். 4ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது 4ஆம் அதிபதி செவ்வாய் 11ல இருந்து 9ஆம் பார்வையை பார்க்கறதுனால, குருவோட பார்வை அமைப்பு இருக்கிறதுனால, அதுல என்னன்னா, வெஹிக்கிள் ஏதாவது வாங்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் வாங்கலாம். நல்ல ஒரு உங்களுக்கு கைக்கு பட்ஜெட்டுக்கு தகுந்தாப்புல ஒரு வாகனம் அப்படிங்கிறது அமையும். சுக வாழ்க்கை ரொம்ப டென்ஷனா போயிட்டு இருக்கு, எப்போதுமே ஒரு ஃப்ரீனஸே இல்லை, வீட்டுல ஒரு சந்தோஷமே இருக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாசம் வந்து வீட்டோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி வீட்டுல இருக்கிறவங்களோட சந்தோஷமா சுகபோகத்தோட இருக்கக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் அமையும். ரியல் எஸ்டேட்ல லாபம் அதிக அளவுல ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகளா இந்த காலகட்டம் இருக்கு. 5ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது 5ஆம் அதிபதி சுக்கிரன் 11ல இருந்து 12ல போறார். அதனால 20ஆம் தேதிக்கு பிறகு குழந்தை பாக்கியத்துக்காக யார் யாரெல்லாம் ட்ரை பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ தாராளமா ட்ரை பண்ணலாம். நல்ல ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு காத்துன்னு இருக்கு. வெளிநாடு வெளியூர் போய் படிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். அதுக்கு ரெடியா இருந்துக்கங்க. நீங்க கடைபிடிக்க வேண்டிய அந்த ஒரு விஷயம், தி ஒன்லி திங், நம்ம சேனலுடைய மெயின் விஷயம், அது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோவை பாருங்கள்.